ना सुभान अल्लाह பாலை கவுத்துறாதீங்க. பிடிக்கிறேன் பாலை கவுத்துறக்கூடாது. Какой? السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த மண்ணிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாதாக்களில், மாண்புமிகு சீலர்களில், இறை நெருக்கத்தை பெற்ற பெருமக்களில் ஒருவராக திகழும் பேர் மஹமூத் மஜ்தூப் ஒலியுல்லா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய
உருஸ் முபாரக்கை முன்னிட்டு நடைபெறக்கூடிய தொடர் சொற்பொழிவின் முதல் நாள் இன்றைய நாள். பொதுவாகவே அப்பா அவர்களுடைய வரலாறு இந்த நிகழ்வினுடைய நிறைவு நாளின் அன்று கூறப்படும். மற்ற தினங்கள் அத்தனையிலேயும் நமது இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய தியாகம், அவர்களினுடைய அர்ப்பணிப்பு, அறப்பணிகள், இந்த சமூகத்தை அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள் என்பது போன்ற தகவல்களையும், ஒழுக்கவியல், பண்பியல் போன்ற செய்திகளையும் மற்ற நாட்களில் பேசுவது வழக்கமாக இருக்கிறது. இன்றைய தினம் முதல் நாள் என்பது மாத்திரமல்ல, ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் நாளும் கூட. எனவே இன்றைய தலைப்பாக மனித குலத்தின் புதிய விடியல் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இறுதியாக வந்த நபி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நீண்ட நெடிய நாட்கள், ஆண்டுகள் நபிமார்கள் வரல. முந்தைய காலத்தை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடையில் இவ்வளவு கால இடைவெளி இருந்ததில்லை. அதாவது 6 நூற்றாண்டுகள். இன்னும் சொல்ல போனால் ஒரே காலத்திலேயே பல நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க, அதே காலத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், அதே காலத்தில் யூஷா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இப்படி பல நபிமார்கள் இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், அதே காலத்தில் அவர்களுடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அதே காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய காலத்திலேயே அவர்களுடைய மகனார் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகளாகிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க. இப்படி ஒரே காலத்தில் ஏக காலத்தில் பல நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட நபிமார்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு நபிக்கு பிறகு இன்னொரு நபியினுடைய இடைவெளி காலம் என்று எடுத்துக்கொண்டால் பெரிதாக இருக்கல. இடைவெளி அப்படி இருந்திருக்கனா சில நபிமார்களுடைய காலத்தில் இடைவெளிகள் இருந்திருக்கிறது, ஆனால் பெரிய இடைவெளியாக இல்லை. அதே சமயம் ரூஹுல்லாஹ் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு பிறகு 6 நூற்றாண்டுகளாக எந்த நபியும் வரல. எனவே மக்களினுடைய மனோநிலைகள் எல்லாம் மாறி அவர்களை வழிப்படுத்துவதற்கு ஆள் இல்லாமல் தான் இல்லாமல் போனால் இப்படியெல்லாம் நடக்கும். எனவே ஆனா இப்போ இன்னொரு கேள்வி நம்ம எழலாம். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கும் இடையிலே 6 நூற்றாண்டுகள், ஏறக்குறைய 600 ஆண்டுகள் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு இன்றைக்கு 1400 வருஷம் ஆயிடுச்சே என்ற கேள்விகள் எழுகிறதா இல்லையா?
இப்போ 1400 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் கூட இடையில நபி இல்லையே, அப்படின்னா என்ன நிலை என்று கேட்டால் இல்லை. நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும், அந்த நபிமார்களுடைய வாரிசுகளாக அவுலியாக்கள் இருக்கிறாங்க. அந்த அவுலியாக்கள் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியை இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது கியாமத் வரைக்கும் அது நடக்கும். இந்த அவுலியாக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆக அன்றைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய குழப்பமான நிலை ஏற்பட்டு அந்த காலத்திற்கு ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலம், முட்டாள் காலம் என்று வரலாற்றிலே அந்த காலம் பெயர் பதிவாக ஆகியது. நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாருமே கேடுகெட்டவர்களாக வாழ்ந்தார்கள் சொல்லக்கூடாது. நல்லவர்கள் இல்லையா, இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய சொற்கள் அம்பலமாகவில்லை, வெளியில வரல. வெளியில வந்தாலும் கேட்கிற நிலையில மக்கள் இல்லை, மக்களுடைய மனநிலை இல்லை. அதிலும் அரபுகளாக இருக்கக்கூடிய இந்த குறைஷிகள் இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப தரம் தாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பற்றி நாம் சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பொம்பளை பிள்ளையெல்லாம் உயிரோட புதைப்பாங்க. லேசான விஷயமா? பொம்பளை பிள்ளைய பிறந்தா உயிரோட புதைக்கிறது அப்படிங்கிறது லேசான விஷயமா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன். அது எவ்வளவு கொடுமையான வக்கீரமான செயல் அது. இன்னைக்கும் தெரியுமா, மக்கால ஹரம் ஷரீஃபை விரிவுபடுத்திக்கிட்டே போறாங்க. பிரம்மாண்டமாக இருக்கிறது. பல லட்சம் மக்கள் உள்ள நின்று தொழுகிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பகுதியிலையும் விரிவாகுது. அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இல்லை, எல்லா பகுதியும் விரிவுபடுத்திக்கிட்டு போறாங்க. ஆனால் ஒரு பகுதியில் மட்டும் விரிவுபடுத்துவதற்காக முனைந்து அந்த இடம் அப்படியே இருக்கு. பல ஆண்டுகளாக நானும் பார்க்குறேன். உம்ராவுக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் அதை பார்க்குறோம். அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த வேலையும் நடக்கல. ஆரம்பித்ததோட பல ஆண்டுகள், சுமார் ஒரு 20 ஆண்டாவது இருக்கும். வேலை ஆரம்பித்தா கடகடன்னு முடிப்பாங்க அரபுகள். அங்கே ஹரம் ஷரீஃபில் அப்படி வேலைகள் நடக்கும். ஆனால் இது 20 வருஷம் ஆகியும் அது அப்படியே கிடக்குது, வேலை நடக்கையில். காரணம் என்னன்னா, அந்த இடத்தில் தோண்டும் பொழுது ரத்தம் வருது, ரத்தம் பீரிடுகிறது. காரணம் என்னன்னா, அந்த இடத்தில் தான் இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். அந்த இடம் நீங்க பார்க்கலாம். அது ஒரு படிப்பினைக்காக நாம் பார்க்கலாம். ஹரம் ஷரீஃபை ஒட்டி தான் இருக்கிறது. விரிவுபடுத்துவதற்காக முனைந்த போது முனையாமல் போனது. அப்ப இவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் அங்கே நடந்தது. வட்டி தலைவிரித்தாடியது அந்த காலத்தில். குறைஷிகள் இடத்துல வட்டி என்பது தலைவிரித்தாடியது. நம்ம ஒன்றாக சொல்லி வருவோம் என்னெல்லாம் அங்கே நடந்ததுங்கிறது. ஏன்னா நமக்கு தந்த தலைப்பு அப்படி, மனித குலத்தினுடைய புதிய விடியல். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு இந்த நிலையெல்லாம் எப்படி மாறிச்சுங்கிறத நம்ம சொல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கோத்திர பகை, வட்டி மாத்திரம் அல்லாமல் கோத்திர பகை இருந்தது. இந்த அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம், குடும்பம் குடும்பமாக வாழ்வாங்க. நம்ம அப்படித்தானே இருந்தது, இப்போ அப்படி இல்லை, எல்லாம் விட்டு போச்சு. தொட்டிக்கட்டு வீடுன்னு நம்ம சொல்லுவோம். 4 வீடு இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, நடுவில் ஓடை, அப்புறம் இங்கே ஒரு ஓடு, இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, 4 வீடு இருக்கும். அந்த 4 வீடு போய் பின்னாலே தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு முன்னாலே சில இடங்களில் எதிரின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் எல்லாரும் குளியா காலத்திலையும் இந்த குடும்பமாக கோத்திரமாக வாழ்வதிலே அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப சரியா இருந்தாங்க. கோத்திரம் கோத்திரமாக நம்ம ஊர்ல இப்போ எத்தனை எல்லாரும் குடும்பமாக இருக்கிறோமா இல்லையா? இருந்தாலும் கூட எங்கெங்கேயோ நம்ம போய் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இப்போ அவங்களுக்கு தேவைக்கு ஊர் பெருசாகுது, வீடை நிலத்தை அங்கே வைக்க போட்டு போகிறாங்க. சாட்சிங்க இருப்பா, பெருமா அங்கே இருப்பா, ராத்தாங்க இருப்பா, மச்சி அங்கே இருப்பா. ஒவ்வொரு வீடு பிரிஞ்சுட்டாங்க. முன்னாலே சேர்ந்து இருந்த மாதிரி இல்லை. இது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் சூழல் அப்படி ஆகிடுச்சு. ஆனால் அரபுகளை பொறுத்த வரைக்கும், அந்த குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டமாகவே வாழுவாங்க.
கோத்திரமாகவே வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்த அவர்களிடத்தில் இந்த கோத்திர பகை அதிகமாக இருந்தது. யாராவது ஒருத்தன் சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த கோத்திரம் நம்பர் 1, கோத்திரம் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். கோத்திரம் சொன்னால் குடும்பம் நம்பர் 1, குடும்பம் நம்பர் 2 அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிடுவோம். இந்த நம்பர் 1ல் உள்ள ஒருத்தனும் நம்பர் 2ல் உள்ள ஒருத்தனும் சேர்ந்து கூட்டாக வியாபாரம் செய்கிறான். ஒரு கூட்டு வியாபாரம், பார்ட்னர்ஷிப் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது அந்த காலத்தில் நடந்தது. பார்ட்னர்ஷிப்பில் அவங்களுக்கு பிரச்சனை வந்து சண்டை வந்து ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான். இப்போ என்ன செய்ய தெரியுமா? அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய அந்த குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடும். அவனுடைய சகோதரர்கள், மச்சான் அப்படிலாம் கிடையாது. அந்த குடும்பம் யாரோ அது பெரிய குடும்பமாக இருக்கும். குடும்பம்னா 10 பேர் 15 பேர்லாம் கிடையாது, 1000 பேர் 2000 பேர் இருப்பான். அவ்வளோ பேரும் சேர்ந்து அடிக்க வருவான். அப்போ ஒருத்தனை அடிக்க வந்து முடியுமா? எனவே இவனுக்கு சார்பாக அவனுடைய கோத்திரம் என்ன செய்யும்? தயாராகிடும். இனி கோத்திர சண்டை நடக்கும். இதற்கு பேர் கோத்திர பழி வாங்குதல். இது சர்வ சாதாரணமாக இருந்தது. அவ்வளவு பெரிய கோத்திர சண்டைகள் அன்றைய காலத்தில் நடந்து கொண்டு இருந்தது. அதே போல மது குடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ற கூட அளவுக்கு இருந்தாங்க. யாராவது சாராயம் குடிக்க இல்லைன்னா அவனை கேவலமா பார்ப்பாங்க. சாராயம் குடிக்க இல்லைன்னா கேவலமா பார்ப்பாங்க. என்ன நீ சாராயம் குடிக்கிறது இல்லையா, கள்ளு குடிக்கிறது இல்லையா, நீலாம் ஒரு ஆளாடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சாராயம் குடிப்பது, மது அருந்துவது என்பது ஒரு பெரிய விஷயமாக, கௌரவமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அது பாவம்னு கூட பார்க்கட்டாலும் பரவாயில்லை, அது கௌரவமாகவே பார்த்தார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை அவர்களுடைய காலத்திலே இருந்தது. சூதாட்டம் என்பது தலைவிரித்து ஆடியது. சூதாட்டங்கிறது ரொம்ப தலை விரிச்சு ஆடுது. அதனால் பல குடும்பங்கள் நாசமாகின. எத்தனையோ பேர் தங்களுடைய வசதிகளை இழந்தார்கள், ஏழ்மையிலே போய் சேர்ந்தார்கள். இந்த மாதிரி நிலைகளும் அவர்களிடத்தில் இருந்தது. நாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விவரிப்போம். அதே மாதிரி பெண்களினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. அவர்களுக்கான ஹக்குகளை கொடுக்கிறது இல்லை. அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்களை ஒரு பிண்டமாக கருதப்பட்டது. ஒரு மேட்டராகவே பொம்பளைகளை பார்க்கறது இல்லை. சாதாரணமாக மிக எளிதாக, கேவலமாக, இழிவாக கூட பார்க்கப்படுவாங்க. இதையெல்லாம் தாண்டிய விஷயம் என்னன்னா சிலை வழிபாடு. சிலை வழிபாடு அவர்களிடத்தில் நிறைந்திருந்தது. சாதாரணமான சிலை வழிபாடு அல்ல, மிக கடுமையான சிலைப்பாடு. 360 சாமிகள் இருந்தாங்க காபால, ஹரம் ஷரீஃபில். ஹரம் ஷரீஃபை எதுக்கு உள்ளது? தௌஹீதுக்கு உள்ளது. ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக வந்தது அது. இப்ப தௌஹீதுங்கிற பேர்ல வேற யாரெல்லாம் இருக்கிறான்? உண்மையாகவே தௌஹீதுல இருக்கிறதுனா நாம தான் இருக்கோம். ஆக அந்த செய்திக்கு நான் போகல. அப்ப இறைவன் ஏகன் ஒருவன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக வந்த காபாவை சுற்றி அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ளே 360 சிலைகளை கொண்டு வந்து வச்சாங்க. இது அதற்கான கடவுள், இது அதற்கான கடவுள். அல்லாவை ஏத்துக்கிடுவாங்கன்னா அல்லாவை ஏத்துக்கிடுவாங்க, அல்லாவை மறுக்க இல்லை. குறைஷி முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்களே, அபூஜஹல் அல்லாவை மறுத்தானா? அபூலஹப் அல்லாவை மறுத்தானா? ஷைபா, உத்பா, யாருமே அல்லாவை யாரும் மறுக்க இல்லை, அல்லாவை ஏற்றுக்கிட்டுவாங்க. இன்னும் என்ன தெரியுமா? அவங்க கடிதம் எழுதுனா எப்படி எழுதுவாங்க தெரியுமா? பிஸ்மிக் அல்லாஹும்ம, அப்படிதான் கடிதம் எழுதுவாங்க. கடிதம் ஆரம்பிக்கும் போது பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாவே உன்னுடைய திருப்பெயரை கொண்டு, அப்படிதான் எழுதுவாங்க. யாரு? குறைஷி காபீர்கள், முஷ்ரிக்குகள். அல்லாஹ்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்க இல்லை. ஆனா அல்லாஹ்வோடு சேர்ந்து ஒரு 360 சாமிகளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க.
இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவைகளிலே முதன்மையானது. அந்த ஷிர்க்குகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி எண்ணற்ற பாவங்களிலே அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். சரி, அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்தது. நல்ல விஷயங்களே எத்தனையோ இருந்தது. அந்த காலகட்டத்திலேயும் கூட இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அந்த காலகட்டத்திலேயே அவங்ககிட்ட விருந்தோம்பல் இருந்தது. தங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளை வந்துட்டு அப்படி கவனிப்பாங்க. வீட்டுக்கு விருந்தாளி வரணும்னு விரும்புவாங்க. அவங்கள சங்கைப்படுத்துவாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கவிதை இதுல ரொம்ப திறமை மிக்கவர்களாக இருந்தாங்க. கவிதைகள் எழுதுவதில் திறமை மிக்க கவி புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அருமையான கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க. படு கேவலமான கவிதைகளையும் எழுதியிருக்கிறாங்க. சபுல் முஅல்லகாத் என்ற பிரபல்யமான கவிதை இன்றைய வரைக்கும் அது ஃபேமஸாக இருக்கு. நம்முடைய தமிழக அரசே கூட அரச பாடத்திட்டத்தில் அதை கொண்டு வந்திருக்கு. இந்த சபுல் முஅல்லகாத் இது இன்னைக்கு இல்லை, காலகாலமாக அது பாடத்திட்டத்தில் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அந்த கவிதைகளுடைய தரம் உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் கருத்து கேவலமானதாக இருந்தது. இலக்கியம் இருந்தது, இலக்கிய நயம் இருந்தது, ஆனால் கருத்துக்கள் மிக கேவலமாக இருந்தது. நல்ல பாடல்களும் நிறைய இருந்தது. ஆமிர் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரிய கவிஞர்கள் இருந்தாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க இல்லையா? இப்படி எத்தனையோ கவிஞர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று அவர்களிடத்தில் இருந்தது, வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுவாங்க. அவ்வளவு கேவலமான நடந்துக்கிட்டாலும் கூட வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுவாங்க. அதுல அவங்க பின்தங்கியதே இல்லை. அதே மாதிரி யாருக்காவது பாதுகாப்பு கொடுப்பேன் என்று அவர்கள் உத்தரவாதம் அளித்தால் அதுல உறுதியா நிற்பாங்க. அதை விட்டு வரமாட்டாங்க, வெளியில வரமாட்டாங்க. அந்த பாதுகாப்பை முழுமையா கொடுத்துருவாங்க, யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வீரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். இப்படி நல்ல பண்புகள் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நாசப்படுத்துவது மாதிரி இந்த கோத்திர பகை, பெண்களுக்கான உரிமைகளை பறிக்கிறது, பெண் பொம்பளை போல பிறந்தா உயிரோட குழி தோண்டி புதைக்கிறது, அளவு கடந்த மதுபானத்தை அருந்துவது, சூதாட்டங்களிலே ஈடுபடுவது, சிலை வழிபாடுகளை கண்ணா பின்னா என்று செய்வது, அதே மாதிரி பெண்களுக்கான உரிமைகளை பறிப்பது, இதெல்லாம் ரொம்ப அவங்க இடத்துல நிறைந்திருந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வகையிலே இந்த கேடுகட்ட தன்மைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எவ்வளவு அருமையாக, அழகாக, அற்புதமாக மாற்றி அமைத்தார்கள் பாருங்க. இந்த சஹாபிகள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க தானே, எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்கள. ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ்வே சொல்றான். நான் அவங்கள பொருந்திக்கிட்டேங்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது சுவனத்தை விட மேலானது. சுவனத்தை விட மேலான பொருத்தம் அந்த சஹாபிகளுக்கு கிடைக்கும் அளவிற்கு அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை அவ்வளவு பெரிய உச்சத்திற்கு கொண்டு வந்து வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அற்புதமான ஒரு விடியல் அது, அற்புதமான நிலை அது. அபூ ஜஹலுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு வராங்க. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில், இது நீண்ட செய்தி. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வந்தாங்க, உம்ராவுக்கு வந்தாங்க. ஹுதைபியால தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் வாங்க. அடுத்த வருஷம் துல்காதா 7ல் வந்தாங்க. அப்படி 7லே வந்த பொழுது உம்ரா செய்துட்டு லுஹருடைய வக்து வந்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்ல சொன்னாங்க. அப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து பாங்கு உயரமான மேடையில் என்று தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி தானே இருந்தது.
நம்ம ஊர்ல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பள்ளிவாசலில் மேலே ஏறி தான். அப்போ மைக்கு இல்லாத காலங்களில் மேலே இருக்கும், அந்த ஏணிப்படிக்கு மேலே ஏறி பாங்கு சொல்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதில் நின்று தான் பாங்கு சொல்லுவாங்க, உயரமாக நின்று. நாங்கள் எங்கள் பள்ளியெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லுவாங்க. அப்போ சத்தம் நேரம் கொஞ்சம் தூரத்துக்கு அது போகும். அப்போ இங்கே எங்கே மேலே ஏறினாங்கன்னு கேட்டால் காபாவுக்கு மேலேயே ஏற சொல்லிட்டாங்க. காபாவுக்கு மேலே ஏறுறது வேற யாராவது ஏறிந்தா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, அந்த குறைஷிகளுக்கு. ஏறுறது யாரு? ஒரு கருப்பர், அதோட அடிமையாக இருந்தவர், ஒரு ஆடு மாட்டை விட கேவலமாக அவரை நடத்தினோம். அவர் நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய காபாவுக்கு மேலே நிற்கிறாரு. அந்த கருப்பு மனிதனுடைய அடிமையினுடைய காலடியில் அல்லவா காபா இருக்கு அப்படின்னு கொதிச்சு போனாங்க அந்த குறைஷிகள்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அவங்களால பொறுக்க முடியல. ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒப்பந்தம் அப்படி ஒரு 3 நாளைக்கு ஒன்றும் செய்யலை. 3 நாளைக்கு மக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை ஒப்படைச்சிட்டு அவங்க வெளியில் போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அங்கேருந்து பார்க்குறாங்க, அந்த பகுதியிலிருந்து கைகுஆ என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து அதை பார்க்குறாங்க. அவங்களால பொறுக்க முடியல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய சப்தம் நல்ல உயர்ந்த சப்தம் அது. இப்படி ஒரு அப்போ அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாத காலம் அது. அவங்க சொல்கிறாங்க, அக்ரம் அல்லாஹு அபி, அல்லாஹ் எங்கள் வாப்பாவை கண்ணியப்படுத்திட்டான். யார்? அபூஜஹலை. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்காம அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். நல்லதாக போச்சு. எங்கள் வாப்பா இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? சஃப்வான் இப்னு உமையா அவர் சொல்றாரு, என்னுடைய தந்தை இதை பார்த்திருந்தார் அவருடைய நிலை என்ன ஆகியிருக்கும். சஃபா அவர் உமையா இறந்துட்டார். அவர் ஏன் சொன்னார்? அந்த உமையாவுடைய அடிமையாக தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அடின்னு அடிப்பார். இன்னைக்கு இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த சஃப்வான், இவங்கெல்லாம் காபாக்கு மேலே ஏறினாள் இல்லை. இவங்கெல்லாம் யாரை போட்டு நைய புடைச்சாங்களோ அவங்க காபாக்கு மேலே நிற்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு தற்பெருமையும் குலப்பெருமையும் அவர்களிடத்தில், ஜாதி பெருமையும் அவர்களிடத்தில் இருந்தது. இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அதே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட போது அப்படி ஒரு ஹிதாயத் அவங்களுக்கு கிடைச்சது, நேர்வழி கிடைச்சது. அப்படி நேர்வழி கிடைத்த பொழுது என்ன ஆச்சு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த நிலையிலும் கூட விரோதிகளாக மட்டும் நீங்க பாருங்க, அவர்களை வெறுத்து ஒதுக்காதீர்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களுடைய கனிவான நடவடிக்கை, கனிவான பேச்சுக்கள், அன்பான செயல்பாடுகள், இதன் வழியாக அவர்களை நேர்வழிப்படுத்துவதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ரொம்ப விரும்பினாங்க. அப்ப அதன் வழியாக இந்த பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சஹாபிகளினுடைய கனிவான நடவடிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்படுத்தி இருந்தாங்க. மாறாக என்ன நடந்தது? அவர்களை ஏசி பேசி இருந்தால் அவர்களுடைய நிலை, அவங்களாம் நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க. அவங்களாம் நரகத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு விடியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கான அடையாளம். அப்ப வெறுப்பது, வெறுப்புணர்வை ஊட்டுவது என்பது அறவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காத ஒண்ணு. இப்ப எப்ப நீங்க வெறுப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறீர்களோ அது ஆஷிக் ரசூலாக ஆற முடியாது. இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத காத தூரம் உள்ள செயல். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதர் வர்றார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அதெல்லாம் தேவையா இருக்குது, அது தேவை இருக்குது, என்ன பிச்சை கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். சஹாபிகளுக்கெல்லாம் கோபம் வருது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அமைதிப்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு, இப்போ ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தந்திக்கிறீங்க அப்படிங்கிறார். பெருசா என்ன தந்துட்டீங்க எனக்கு அப்படின்ன உடனே சஹாபிகள் திரும்பி சூடாறாங்க, அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு மனைவி வீட்டுக்காக போய் அங்கே என்ன இருக்குன்னு கேட்டு எல்லா மனைவி வீட்டோட சாமானையும் கொண்டு திருப்திப்படுத்த வைக்கிறாங்க.
கொடுத்துட்டு இப்போ திருப்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திருப்தி தான். இப்போ உனக்கு நான் நல்ல முறையில் நான் நடந்துக்கிட்டானா எப்படி கேட்குறாங்க? யார் கேட்குறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களோட நல்ல முறையில் நடந்துக்கிட்டானா? அடாவடித்தனமாக நடந்தவர்களிடத்திலேயும் அன்பாக நடந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அவரை நேர்வழிப்படுத்தும் என்று நமக்கு கற்றுத்தந்தாங்க. இதுதான் ஆஷிக்குர் ரசூல்கள் செய்யக்கூடிய பண்பு. வார்த்தைகளில் அல்ல ஆஷிக்குர் ரசூல் என்பது, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும், அவங்களுடைய வாக்கிலே இருக்கணும், அவங்களுடைய நோக்கிலே இருக்கணும், அவர்களுடைய போக்கிலே இருக்கணும். அதுதான் இறைவனுக்கு பிரியமானது. அப்போ நான் உங்களோட நல்லா நடந்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அந்த மனிதரை பார்த்து, இப்போ சஹாபிகள்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், அல்லது நாளைக்கு வாங்க வந்து நான் கேட்பேன், நான் உங்களோட நல்லா நடந்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ சொன்ன மாதிரி சொல்வீங்களா? சொல்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி மறுநாள் வந்து, என்ன நான் நேற்று எப்படி உங்களோட நடந்துக்கிட்டேன் சல்லல்லாஹு கேட்குறாங்க. ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டீங்க, ரொம்ப அழகாக நடந்து. சஹாபிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். என்ன ஆச்சுன்னா, அந்த மனிதர் மீது இவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுப்புணர்வை மக்களினுடைய இதயங்களில் பதிப்பவன் அவன் நல்ல மூமின் அல்ல என்பது கண்மணி நாயகத்தினுடைய கருத்து. எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விடியலை கொண்டு வந்தாங்க. கொடுமையான பகையாளிகளாக இருந்தவர்களை எல்லாம் அவர்களுடைய மென்மையான போங்கில் நேர்வழிப்படுத்தினான். இதுதான் ஆகிரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதை அவர்களுக்கு படிப்பித்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் செய்திக்க வருகிறேன். அவர்களிடத்திலே வட்டி அதிகமாக இருந்தது. இந்த குறைஷிகளிடத்தில் அதிகமாக வட்டி இருந்தது. ஒரு கட்டத்தில் மக்கா வெற்றி அடைந்த போது இந்த வட்டி ஹராமாக்கப்பட்ட சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் வட்டி இருக்கக்கூடாது. ஒரு ரிபல் ஜாஹிலியத்தி மௌது, அது அத்தனையும் நிறுத்தப்பட்டு விட்டது, எல்லா வட்டியும் வீழ்த்தப்பட்டு விட்டது என்று சொல்லிட்டு முதலாவதாக ஸல்லல்லாஹு எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய சாச்சப்பா இருந்தாங்கல்ல, சாச்சா யார்? அப்பாஸ் நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருந்தாங்க. கடன் வட்டிங்கிறது அந்த காலத்தில் ஒரு பாவமாக தெரியல மக்கள்கிட்ட. அது ஒரு இன்னைக்கும் தெரியுதா? முஸ்லீம்கள் நம்ம கவனிக்கிறோம், மற்ற மக்கள் என்னது ஒரு பாவமாக நினைப்பாங்களா? இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாக அவங்க பார்ப்பாங்களா? பார்க்கறது இல்லை. அதே மாதிரி அந்த காலத்தில் வட்டிங்கிறது ஒரு பாவமாகவே யாருக்கும் தெரியாது. இந்த நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சாவாக இருந்த அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய பேர் கடன் கொடுக்கணும். அவங்களுடைய கடன் எல்லாம் வட்டி மேலே ஏறி போயிருந்தது. அது வட்டிக்கு மேலே நிறைய இருக்கு. அப்படி கடன் ஏறி போய் இருக்குது. அவங்க ஒரு வசதியா இருந்தாங்க, நிறைய பேருக்கு கடன் கொடுத்தாங்க, வட்டிக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, முதலாவதாக என் குடும்பத்தை சார்ந்த என்னுடைய சாட்சா அவர்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களுடைய வட்டியை எல்லாம் நான் ரத்து செய்கிறேன் என்றார்கள். அப்பாஸ் நாயகம் நிற்கிறாங்க, எல்லாருடைய வட்டியும் நான் ரத்து செய்கிறேன், யாருமே வட்டி தர தேவையில்லை. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. எங்கிருந்தோ துவங்க இல்லை, தன்னுடைய குடும்பத்திலிருந்து துவங்குறாங்க. அதற்கு பிறகு வட்டியினுடைய தன்மையை பற்றி சொல்லி அது எவ்வளவு பொருளாதாரத்தை வீணடிக்கும், அது எவ்வளவு பெரிய ஆபத்தை தரும் என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனினுடைய வசனத்துக்கு விளக்கமாக சொல்லி ஒரு பெரிய விடியலை அவங்க என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தினார்கள். அதே மாதிரி சூதாட்டம், வகை வகையான சூதாட்டம். நீங்கள் அப்படி தானே, வகை வகையான சூதாட்டங்கள் இருக்கு. நம்ம அறியாமலேயே கூட சில சமயங்களில் நாமே கூட நம்ம மக்களே கூட அதில் போய் வீழ்ந்துடுறாங்க. இந்த பந்தயம்னு கட்டுறாங்களா இல்லையா? இந்த பந்தயம்ங்கிறது விளங்கிக்கிட்டோம் நாம. இப்போ ஒருத்தர் ஒரு போட்டியை நடத்துகிறார், ஒரு போட்டியை ஒருத்தர் நடத்துகிறார். அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார். இது பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இப்போ 2 பேர் உட்காந்து, உதாரணம் சொன்ன கேரம் போர்டு விளையாடுறன்னு வைங்களேன், கேரம் போர்டு விளையாடுறது. இந்த கேரம் போர்டு விளையாடுற 2 பேர் விளையாடுறோம், அல்லது 4 பேர் விளையாடுவாங்க, 2 பேர் பார்ட்னராக இருப்பாங்க.
4 பேர் விளையாடுவாங்க. எவ்வளவு பெட்டு அப்படின்னு வைக்கிறாங்களா இல்லையா? 1000 ரூபா பெட்டு, 100 ரூபா பெட்டு. அந்த முந்தைய காலங்கள்லாம் வந்து புரோட்டா செட்டு பெட்டு, கடலை மிட்டாய் பெட்டுலாம் இருந்திருக்கு. நான்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ நமக்கு அது என்னென்ன விளங்காது. அப்போ அந்த மாதிரி வைப்பது, இப்போ தோத்துட்டா அவன் என்ன செய்யணும்? கடலை மிட்டாயை வாங்கி கொடுக்கணும், அல்லது புரோட்டா செட்டு வாங்கி கொடுக்கணும், அல்லது ஒரு 1000 ரூபா 500 ரூபா எவ்வளோ பெட்டோ அதை கொடுக்கணும். இது ஹராம், இது வட்டி, இது சூதாட்டம். வட்டி அல்ல, சூதாட்டம். இது ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட்டதில்லை ஷரியாத்து. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷைத்தான் மிக அழகாக கொண்டு வந்து இவைகளெல்லாம் மனிதர்கள் இடத்துல, குறிப்பாக மூமின்களுக்கு இடத்துல கொண்டு வருவான். மூமின்கள் தானே சொர்க்கம் போக போகிறவங்க, அவங்கள வழிகெடுக்கிறது தானே அவனுடைய வேலையாக இருக்கும். அவங்கள சமூகத்தை பிரிக்கிறது தானே அவனுடைய வேலையாக இருக்கும். இந்த சமூகத்தை பிரிக்கிறது என்பது ஒரு பெரிய பாவம். சமுதாயத்தை உடைப்பது, பிரிப்பது என்பது அல்லாஹ் ரசூல் அறவே விரும்பாத ஒரு பாவம் அது. அதே மாதிரி இந்த சூதாட்டம் என்பதும் அல்லாஹ் ரசூல் விரும்பாத ஒரு பெரும் பாவம். அந்த அழகாக கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான்? உள்ள கொண்டு வந்து நுழைச்சிருவான். சாதாரணமான விஷயம். தோத்தா, நாங்கள் தோத்துட்டோம்பா, நாங்கள் தான் டீ வாங்கி கொடுத்தோம். அது டீ வாங்கி கொடுத்தாலும் சரிதான். இது ஹராம், இது சூதாட்டமாக ஆகிவிடும். இத்தகைய சூதாட்டங்களை எல்லாம் ஒழித்தார்கள் சஹாபிகள். அதை தூக்கி வீசிட்டாங்க, எல்லாத்தையும் அப்படி பண்படுத்தினார்கள். அதே போன்று மது வகைகளில மூழ்கி கிடந்தாங்க. மதுவை விட்டும் அந்த மக்களை என்ன செஞ்சாங்க? வெளியில கொண்டு வந்தாங்க. இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே மது ஒன்றும் தடை செய்யப்படலை, படிப்படியாக தான் தடை செய்யப்பட்டது. தொழுகைக்கு வரும்போது, தொழுகைலாம் மதீனால இருக்கும்போதும் கூட தடை செய்யல ஆரம்பத்தில். அப்போ மது அருந்துவது ஒரு பாவமாக இல்லை. ஆனால் மது அருந்துவதை நீங்கள் நினைச்சு குறைச்சிக்கங்க, அது நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நசியத்தை வந்து கடைசியாக அது ஹராமாக்கப்பட்ட பொழுது வீடுகளில் இருந்த, கடைகளில் இருந்த அந்த மது பானைகளெல்லாம் தூக்கி வீசி உடைச்சாங்க. அப்படி பண்படுத்தப்பட்டவர்களாக அந்த சஹாபிகள் மாறி போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்மணி நாயகம் அந்த மக்கள் அப்படியே மாற்றிட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க, இஸ்லாம் வந்த பிறகு எப்படி இருக்காங்க நீங்கள் பாருங்களேன், எப்படி இருந்தாங்க. மதுவை நினைத்து கூட பார்க்காதவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி சூதாட்டத்தை விட்டும் அவர்கள் தூரமானார்கள். இந்த கோத்திர பழி வாங்குதல் என்று சொன்னோம் இல்லையா, அந்த கோத்திர பழி வாங்குதல் அவர்களிடத்தில் நிறைந்து இருந்தது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலேயே ரபீஅத் இப்னுல் ஹாரிஸ் என்று இருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதுக்கு முன்னால், அவங்க நபின்னு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாக அந்த ரபீஅத் இப்னுல் ஹாரிஸ் என்ன செஞ்சிட்டாங்க? அது இன்னொரு கோத்திரம் கொலை செஞ்சிட்டு. அதனால் இந்த ஹாஷிமி குடும்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அவங்கள அந்த பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்களோட ரத்தத்தில் ஊர்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹிஜ்ரி ஆண்டு சொன்னாங்க, இனி கோத்திர பழி வாங்குதல் என்பதையும் நான் இல்லாமல் ஆக்கிறேன். வவ்வலு தமின் அலஉ மின் தமினா தமு இப்னு ரபீஅத் இப்னுல் ஹாரிஸ். என்னுடைய குடும்பத்தை சார்ந்த இப்னு ரபீஅத் இப்னுல் ஹாரிஸ் அவர்களுக்காக பழி வாங்குவதை நான் நிறுத்திவிட்டேன். இனி அந்த பழி வாங்குறதுலாம் இருக்கக்கூடாது என்று இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய விடியலாக கொண்டு வந்த போது மக்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்பதான் புதிய வாழ்க்கையை பார்க்குறாங்க. வானம் விடியுது, இருளிலே நாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கேவலமான இருளிலே நாம் இருந்திருக்கிறோம், அதை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எப்படி வெளியில கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறாங்க. பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. வாப்பா மௌத்தா போனாலும் பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு சொத்துல பங்கு கிடையாது. மௌத்தானது வாப்பாவா இருந்தாலும் சரிதான். கணவன் சொன்னாலாவது சரி வெளியிலேருந்து வந்திருக்கிறாரு முசாராங்கிற, இது ரத்த உறவுலப்பா அப்படி அதெல்லாம் கிடையாது. பொம்பளைக்கு எதுக்கு சொத்து? அவன் என்ன வாள் எடுத்து போரிடுகிறாவா அப்படிதான் கேட்பானோ, அல்லது குதிரை ஏற்றம் செய்து பறக்கிறாவா, அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டு பொருள் ஈட்டுகிறாளா, அவனுக்கு எதுக்கு சொத்து? அவன் நம்ம அடிமை மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே, அப்படிதான் சொல்லுவாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறந்த பிறகு இது இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியது, ஃபராயிதுடைய வசனம் இறங்கியது, அதனுடைய முற்றிலுமாக மாற்றப்பட்டது. பெண்களுக்கான உரிமைகள் நிறைவாக தரப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லப்படக்கூடிய இங்கிலாந்து பார்லிமெண்ட்லேயே கூட 1967 தான் கணவன் மரணித்து விட்டால் மனைவிக்கு கணவனினுடைய சொத்திலிருந்து பங்கு உண்டு அப்படின்னு சட்டம் வந்தது, ஜனநாயக தொட்டில். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, மாப்பிள்ளை மௌத்தா போனா பொண்ணுக்கு பொண்டாட்டிக்கு சொத்துல பங்கு உண்டு. குர்ஆன் அறிவிக்குது, அல்லாஹ் அறிவிக்கிறான். இப்படி பெண்களுக்கான உரிமைகளை முழுமையாக பெற்று தந்தார்கள். பெண்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அதனாலேயே பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக அதிகமான அன்பு கொண்டவர்களாக மாறினார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடியலை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்படி எத்தனையோ விஷயங்களில் அவர்கள் இந்த சிலை வழிபாடு இருக்க ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துக்கிடுவாங்க, ரொம்ப கேவலமாக நடந்துக்கிடுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம பாட்டனார், அவங்களுடைய பாப்பா அபூ குஹாஃபா அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை தான், சின்ன வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2.5 வயசு இளமை, சித்திக் நாயகம் 2.5 வயசு இளமை, ரசூலுல்லாஹ் தான் மூப்பு, 2.5 வயசுக்கு மூப்பு. ஆனாலும் அந்த வயசில் இப்போ எல்லாம் நம்ம ஸ்கூலில் அல்லது படிப்பு அல்லது விளையாட்டில் 3 வயசு 4 வயசு வித்தியாசத்தில் நம்ம விளையாடிக்கிட்டு தானே இருக்கிறோம், ஒன்றா விளையாடுவோமா இல்லையா? அதே மாதிரி அவங்க 2 பேரும் நண்பர்களாக சிறு வயசுலேயே இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சித்திக் நாயகத்தினுடைய வாப்பா அபூ குஹாஃபா அவங்கள ஒரு நாள் அழைச்சிட்டு போய் ஹுபல், அவர் தான் பெரிய சாமியார், இந்த ஹுபல் என்று சொல்லக்கூடிய சாமியார் தான் பெரியவர், அவர்கிட்ட போய் அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. வா, அவர் எல்லாம் தருவார், அவர்கிட்ட கேளு, இவர் தான் இருக்கிறதுலே பெரியவர், இவர் தான் பெரும் கடவுள், பெரிய கடவுள், அவர் கேட்கலாம் தருவார்னு சொல்லி அபூ குஹாஃபா அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே நிற்கிறாங்க. எல்லாம் படித்து கொடுத்துட்டு இதே மாதிரி தான் நீங்கள், நான் இப்போ எப்படி இந்த கடவுள்கிட்ட நான் வேண்டினேனோ அதே போல் நீ வேண்டணும், அதே போல் நீ கேட்கணும் அப்படின்னு படித்து கொடுக்குறாங்க. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் எது சரின்னு நினைக்கிறாங்க அதை படித்து கொடுப்பாங்க. அபூ குஹாஃபா அது சரின்னு நினைக்கிறார், அவர் அந்த கொள்கைகளே இருக்கிறார், ஷிர்கில் இருக்கிறார். அப்போ படித்து கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் கேட்டுக்காண்டு. அப்போ சித்திக் நாயகம் சொன்னாங்க, எனக்கு பசிக்குது ஹுபலே, சாப்பாடு தான் அப்படின்னு கேட்டாங்க. சாப்பாடு வருமா? வரல. ஹுபலே, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி தான். சாப்பாடு அவர் கேட்டால் எங்கள் வாப்பா உன்ட்ட எதை கேட்டாலும் கிடைக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ சாப்பாடு கேட்குறேன், சாப்பாடு தர மாட்டேங்கிற, தண்ணி கேட்குறேன், தண்ணியை தர மாட்டேங்கிற, நீ எப்படி கடவுளாக இருக்க முடியும் சொல்லி ஒரு சின்ன ஒரு பொடி கல், பெருசாலாம் இல்லை, சின்ன ஒரு கல்லை எடுத்து அதுக்கு மேலே எறிகிறாங்க. இந்த கல்லை உன் மேலே எறிகிறேன், எதையாவது நீ தடுத்து பாரு அப்படின்னு சொல்லி கல்லை எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. அது தடுக்குமா? இதை பார்த்தவங்கெல்லாம் போய் நேராக உங்கள் மகன் இப்படிலாம் நடந்துக்கிறார். அப்போ சிறு வயதுலேருந்தே சித்திக் நாயகம் சிலை வணக்கத்தில் இல்லை, சிறு வயதுலேருந்தே அல்லாஹ் அவர்களையும் பாதுகாத்திருக்கிறான். நபிமார்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டவங்க, அது வேற விஷயம், அவங்க மாசூம்கள் தானே. சித்திக் நாயகம் சரி. இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த சிலை ஒவ்வொன்றுக்காக, இது இதற்காக, இது அதற்காக, பிள்ளை தருவதற்காக, பணம் தருவதற்காக, அழகு தருவதற்காக, நோயை போக்குவதற்காக ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலை. இந்த மாதிரி சிலைகளை குமிச்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பிழை என்று அவங்கள அதிலேயே மூழ்கி கிடந்த அந்த மக்களை வெளியில கொண்டு வர்றது சாதாரண விஷயமா? ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொன்னா ரொம்ப பொருத்தம் நான் நினைக்கிறேன். இந்த ஈவேர பெரியார் இருந்தார்ல, பெரியார், அவர் சொன்னாரு, இந்த சிலை வணக்கத்தை நாம் எதிர்க்கிறோம், நம்ம சிலை வணக்கத்தை நம்ம எதிர்க்கிறோம், அதற்காக போராடுறோம். ஒரு கட்டத்தில் சிலையை செஞ்சு அதை நாம் உடைத்தோம். இது பெரிய தீரம் அல்ல, வீரம் அல்ல. யார் சிலையை வணங்கி கொண்டு இருந்தார்களோ, அவர் அந்த சிலைகளை கடவுள் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ,
அவர்களை கொண்டே அந்த சிலையை உடைக்க வைத்த முஹம்மது நபி தான் வீரர். நாம என்ன வீரர்? நாம செஞ்சு உடைக்கிறோம். ஆனா அந்த சிலையை தான் எங்களுடைய கடவுள் என்று நம்பிக்கை கொண்டிருந்தவர்களை கொண்டே அதை உடைக்க வைத்த அவர்தான் சிறந்த வீரர், தீர்க்கதரிசி என்று ஈவேரா பெரியார் பேசிய செய்திகள் உண்டு. அருமையான பெருமக்களே, அப்படி ஒரு மகத்தான மாற்றத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அரபுகள் எடுத்த அந்த குறைஷிகள் எடுத்த ரொம்ப கேவலமான கொடுமையான விஷயம், தான் பெற்ற குழந்தை பொம்பளை பிள்ளையா இருந்தால் அதை உயிரோடு புதைக்கிறதுங்கிறது தான். உயிரோடு புதைக்கிறது என்பது தான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னா, ஒய்தல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத். நாளைக்கு மறு உலகத்தில் அல்லாஹ் கேட்பானா, அந்த உயிரோடு புதைக்கப்பட்ட பிள்ளைகளெல்லாம் அழைத்து, நீ ஏன்பா சாவடிக்கப்பட்ட, நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்பான். செஞ்சவனை கேட்க இல்லை, செய்யப்பட்டவளை கேட்கிறான். அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கேட்கிறான் அல்லாஹ். இது பெரிய ஆபத்து எதிரிகளுக்கு. நீ ஏன்பா, நீ என்ன பாவம்பா நீ செஞ்ச? நான் பொம்பளையா பிறந்ததான் ரப்பே பாவம். அந்த குழந்தை அதானே சொல்லும், நான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன். ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம் என்கிறான் அல்லாஹ். குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறது என்று செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்லல. பாருங்க, சுப செய்தி சொல்லப்படுவதுங்கிறான். பொம்பளை பிள்ளை பிறக்கிறது சுப செய்திங்கிறான் அல்லாஹ். பொம்பளை பிள்ளை பிறக்கிறது என்பது சுப செய்திங்கிறான். அப்ப சுப செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடும். கோபத்தை விழுங்கியவன போல கடுகடுன்னு இருப்பான், துக்கத்தை அடைச்சுக்கிட்டு இருக்கிறவாறு இருப்பான். எதவாரா மினல் கோமி மின் சூங்க. பொம்பளை புள்ள பிறந்துட்டு வெளியில தலை காட்ட முடியாம யாராவது வெளியில அவசரமா போன்னு சொன்னா இப்படி எவன் ரோட்ல போறானான்னு பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணி போவானா. பார்த்துருக்கிறாங்க பாருங்க. எதவாரா மினல் கோமி மின் சூ. அப்போ கேவலம் என்று கருதிய இந்த காரணத்தினால் மக்களை விட்டு அவர்கள் மறைந்து வாழ்ந்தார்கள். பொம்பளை புள்ள பிறந்துட்டா மறைந்து வாழ்ந்துருவான். அட என்னடா உனக்கு சொல்லப்பட்டிருக்கு, மா புஷ்ரபி, அவனுக்கு நல்ல செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அட உனக்கு பொம்பளை புள்ள பிறந்ததுக்குடா அப்படின்னு சொல்லப்பட்டா இவன் மக்களை விட்டும் கேவலமா கருதி அதை மறைந்து வாழ்கிறான். அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப். அவன் கேட்குறானா, இந்த கேவலத்தோடு நான் வாழ்றதா, அந்த வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிள்ளைய நான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா, அல்லது பூமிக்குள்ளே புதைக்கிறதா? அப்போ பொம்பளை பிள்ளையோடு நம்ம வாழ்றது, நமக்கு பொம்பளை பிள்ளை இருக்கிறதுங்கிறது படு கேவலமானதாக கருதினான் என்று அல்லாஹ் சொல்றான். அயும்சிகு அலா ஹூன், இழிவோடு வாழ்றதா, அந்த பிள்ளையை இழிவாக பார்த்தான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடியல் எப்படி விடியல் பாருங்க. அப்படிலாம் செய்யாதீங்கப்பா, பிள்ளைகள்லாம் உயிரோட கொல்லாதீங்கப்பா அப்படிலாம் ரசூல் சொல்லலை. அதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் அநியாயம் இல்லையா, அட்டூழியம் இல்லையா? அட நீ பெத்த பிள்ளை தானப்பா, நீ பெத்த பிள்ளையா, உங்கள் உம்மா பொம்பளையா இல்லையா? இப்படி எதாவது சொன்னாங்களா? சொல்லலை. அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, ஆச்சரியமான வார்த்தை. அல் பிந்து பரக்கா. அட பொம்பளை பிள்ளை வருதுன்னு சொன்னால் உன் வீட்டுக்கு பரக்கத்து வருதுன்ட்டான். தூக்கி அடிச்சாங்க, அரண்டு அரபுகள். என்ன அற்புதமான விடியல் அது! லேஸ் இல்லடா, பொம்பளை பிள்ளை வருது வருதுன்னு சொன்னா சும்மா வர மாட்டான், அவன் பரக்கத்தோட கொண்டு வருவான். இப்பவும் நாம் சொல்றோம், அதை நீங்கள் முழுமையா சொன்னது ஹாத்தம் ருசுல், இதய வேந்தர், சாஹிபு ஷஃபாஆ, சாஹிபுல் குர்ஆன், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அப்படி நம்புங்க, பொம்பளை பிள்ளையா நமக்கு பிறக்கணும்னு நீங்க விரும்புவீங்க. அவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பாங்க, அவ்வளவு பெரிய பரக்கத்து. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பெண்களை கண்ணியப்படுத்தினான். கருத்து சஹாபிகள் எப்படி ஆயிட்டாங்க, தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் எப்படி கண்ணியப்படுத்தக்கூடியவங்களா ஆனாங்க, எப்படி மேன்மைப்படுத்தக்கூடியவனா ஆகினாங்க, தங்களுடைய பிள்ளைகள்லாம் எப்படி மேன்மைப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஐயாமுல் ஜாஹிலியாவில் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்,
எனக்கு மன்னிப்பு இருக்கா, எனக்கு மன்னிப்பு இருக்கா, என்ன அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தௌபா இஸ்லாத்துக்கு வர்றதே தௌபா செய்கிறது தானே. ஒரு பிற மதத்தில் இருந்துட்டு இஸ்லாத்துக்கு வர்றதாக இருந்தாலும் களிமா சொல்றதா இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பதோட தௌபான்னு அர்த்தம். அதுக்கு தௌபா ஏற்றுக்கொண்டாலே அது தௌபா. அதனால அது எல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நாயகமே என்னுடைய மனைவி குழந்தை உண்டாகியிருந்தா, என் மனைவி குழந்தை உண்டாகியிருந்தா, அப்போ நிறைய மாசம் நெருங்கி வருது, நான் ஒரு பிரயாணம் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி அவசியம் ஏற்பட்ட பொழுது நான் பிரயாணம் போயிட்டேன். போயிட்டு வந்த பிறகு கேட்குறேன், அப்போ அந்த காலத்தில் ஒரு பிள்ளை பிறந்தா அன்னைக்கு மாதிரி டக்குன்னு ஒரு செய்தி அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், அதில் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு என்னெல்லாமா தொலை தொடர்புகள் இருக்குது. அன்றைக்கி ஏதாவது இருந்ததா? ஒன்றும் இல்லை. அவர் போயிட்டு வந்தால் தான் தெரியும், அல்லது ஊர்லேருந்து யாராவது அந்த ஊருக்கு வந்தால் தெரியும். இவருக்கு எந்த செய்தியும் வரல. திரும்பி வர்றாரு, வந்தால் என்ன ஆச்சுமா, உனக்கு குழந்தை பிறந்ததா? அது ஏன் கேட்குறீங்க, குழந்தை பிறந்ததே செத்து தான், மௌத்தாகி தான் பிறந்தது. அது அப்படியே அடக்கியாச்சு. அப்போ அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன? பிறக்கும் போதே மூத்தாகி பிறந்துருச்சு, அப்போ பிரச்சனை இல்லையே. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது ஹயாத்தா இருந்தா வாழ்த்துவாங்க, சந்தோஷப்படுவாங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா பிரச்சனைகள் வரும். இப்போ எந்த பிரச்சனைக்கும் வழியில, பிறக்கும் போதே அது இறந்து பிறக்குது. அதனால அந்த அந்த சப்ஜெக்ட் அதோட முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் போனது, பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அவங்களுக்கு அடுத்தாப்புல ஒரு வீட்டில் பக்கத்து பிள்ளை, அழகான லட்சணமான ஒரு பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளை. அந்த பிள்ளை சில சமயம் இந்த வீட்டுக்கு வரும். இவர் அந்த பிள்ளையை பார்ப்பார், இந்த மாப்பிள்ளைக்காரரு அந்த பிள்ளையை பார்ப்பார். மனைவிட்டு சொல்வார், இந்த பிள்ளையை பார்த்தியா என்ன அழகா இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை வேலைகள்லாம் செய்யும். பாரு இந்த சின்ன பிள்ளை என்ன அழகான வேலைகள்லாம் செய்யுது, ரொம்ப அருமையாக நடக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, அப்படி அப்படின்னு என்ன செய்கிறாரு, அந்த பிள்ளைய புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறார். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அந்த பிள்ளைய பார்க்காம இவரால் இருக்க முடியல. அந்த பிள்ளைய பார்க்காமல இவரால் இருக்க முடியல. அந்த அளவுக்கு பிள்ளையின் மீது, அந்த குழந்தையின் மீது பாசம். அந்த பிள்ளைய வளர்ந்து 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு வந்துருச்சு. அந்த பிள்ளைய ஒரு நாளாவது பார்க்காம இருக்க. பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் நம்ம வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டு பிள்ளை அடிக்கடி வந்து போகும். வரலன்னா கூட அவர் லேட்டாக வந்தாலும் கூட, எங்கேயா போயிட்டு லேட்டாக வந்தாலும் கூட, ஏமா அந்த பிள்ளைய கூட்டு வந்துடுறேன், பிள்ளைய பார்த்துட்டு அனுப்ப மாட்டேனா அப்படின்னு. அவருக்கு ஏதாவது ஸ்வீட்டுகள்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஏதாவது பொருள் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருப்பாரு, என்னம்மா அப்படின்னு கொடுப்பாரு. அவ்வளோ பிரியம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஒரு நாள் அந்த பெண் சொன்னாங்க, என்னங்க அந்த பிள்ளை மேலே இவ்வளவு பிரியம் காட்டுறீங்களே? ஆமாம், எனக்கு என்னட தெரியல, அவ்வளவு பாசமாக நான் இருக்கிறேன், என் பெத்த பிள்ளை மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன போது, நான் ஒன்று சொல்லவா அப்படின்னா, என்ன அப்படின்னு, அந்த பிள்ளை நம்ம பிள்ளை தான், குழந்தை ஒன்றும் செத்து போய் பிறக்க இல்லை, மௌத்தாய் ஒன்றும் பிறக்க இல்லை. பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு வேளை அதை சாகடிச்சிருவீங்களோ, குழி தோண்டி புதைச்சிருவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் நான் என்ன செஞ்சேன், பக்கத்து வீட்டில் அதை கொடுத்துட்டேன். அதை அவங்க என்ன செஞ்சாங்க, வளர்த்து இன்றைக்கு வந்திருக்குது, அது யாரும் இல்லை, அது நம்ம பிள்ளை தாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு ஒரு திகைச்சு போயிட்டார். அதற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை ரொம்ப கண்ணியமாக வளர்க்கிறாரு. இப்போ அவருடைய மனசில் பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த சஹாபி தான் சொல்கிறாங்க, நான் அந்த ஆள் இந்த சஹாபி தான், இப்போ சஹாபியாக இருக்கிறாங்க. நாயகமே, அப்படி நான் அந்த பிள்ளையின் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்தேன். அது என்னுடைய மகள் என்று தெரிந்த பொழுது என்னுடைய கல்வில ஒரு போராட்டம். அப்படி இந்த என் பிள்ளையா, அப்ப அந்த பிள்ளைய நம்ம கொல்றது, உயிரோட கொல்வது என்பது ஒரு கொள்கையா வச்சிருக்கிறோமே, அந்த கொள்கையில் நாம் தவறிவிட்டோமா அப்படின்னு என் மனசு சொல்லுது. இன்னொரு பக்கம் அந்த பிள்ளையின் மீது நான் கொண்டிருந்த பாசம் அதை தடுக்குது. எப்படிலாம் யோசிக்காதேன். ஒரு நாள் என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன், நம்ம குடும்பம் சொந்தக்காரங்க அந்த ஊரில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள போய் பார்க்க போகணும், நான் பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறேனே அப்படின்னு. சரின்னு சொல்லி அவங்க என்ன செய்யாங்க, அந்த பிள்ளைக்கு அருமையான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அனுப்பி வச்சாங்க. நான் என் மகளை கூட்டிக்கிட்டு போனேன். பாலைவனத்தினுடைய கொஞ்சம் ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு போன போது அந்த இடத்துல நான் ஏற்கனவே ஒரு குழியை தோண்டி வச்சுருந்தேன்.
நாயகமே, நான் ஒரு குழியை தோண்டி வச்சிருந்தேன் நாயகமே. சல்லாசம் அப்படி திகைப்போடு பார்க்குறாங்க. அந்த குழியை பார்த்த உடனேயே என் புள்ள ரொம்ப பெரிய புத்திசாலி விளங்கிக்கிடுச்சு. வாப்பா நம்ம சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகல, நம்மளை கொல்றதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. என்னை தூக்கி அந்த குழியில் இறக்கி விட்டுட்டாங்க. இறக்குன உடனே என் புள்ள சொல்லிச்சு, நாயகமே வாப்பா நான் தக்குத்துல், நீ என்னை கொல்லாதீங்க வாப்பா, என்னை கொன்றாதீங்க வாப்பா அப்படின்னு கெஞ்சிச்சு. அந்த கெஞ்சுதல் என்னுடைய கல்பை மாற்றிடுச்சு. என் பிள்ளைகளோ, நான் பெத்த பிள்ளைகளோ, ஒரு அழகான பிள்ளை, அன்பான பிள்ளை, கருணையான பிள்ளை, அடுத்த வீட்டு பிள்ளைங்கன்னு நினைக்கும் போதே நான் எவ்வளோ பெரிய பிரியத்தோடு இருந்தேன். என் பிள்ளைன்னு இருந்தால் நான் எவ்வளோ பெரிய பாசமாக இருக்கணும், இப்படி செய்கிறது தப்பு இல்லையா என்று என் பிள்ளைய வெளியே தூக்கிறணும்னு நினைக்கும் பொழுது உள்ளே இருந்த மிருகத்தன்மை, இல்லை இல்லை உனக்கு கேவலம் உன் பிள்ளைன்னு வெளியில் தெரிஞ்சுது பாடுறா, பொம்பளை பிள்ளைய பற்றி வச்சுக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லுவான். என்னுடைய நப்சு என்னை அழிவை நோக்கி ஏவியது. நான் மண்ணை போட ஆரம்பித்தேன். வாப்பா மண்ணை போடாதீங்க வாப்பா, என்னை கொல்லாதீங்க வாப்பா என்று கெஞ்சியது என்னுடைய மகள். என்னுடைய மனம் மாறியது. இல்லை கொல்லக்கூடாது என்ற நிலைக்கு வந்தேன். அவளை வெளியிலே தூக்கலாம் என்று வரும்பொழுது என் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருகம் மீண்டும் தலை தூக்கியது. மாறி மாறி இந்த நிலை நடந்தது. இடையிடையாக நான் மண்ணை போடுவதும் நிறுத்துவதும், மண்ணை போடுவதும் நிறுத்துவதும். ஒரு கட்டத்தில் இப்போ எல்லாரும் தாடி வச்சுருப்பாங்க, அரபுகள் எல்லாமே பெரிய தாடி வச்சுருப்பாங்க. என்னுடைய தாடி அந்த போடும்போது அந்த மணலில் தாடி ஒட்டி இருக்கு. அந்த கையை நீட்டி என் புள்ள என் தாடியில் இருக்கிற மணல் அப்படி தட்டுது. நாயகமே இப்படியெல்லாம் செஞ்சது. கடைசியாக என்னுடைய இதயத்தில் எது ஜெயித்தது என்றால் அந்த மிருகம்தான் ஜெயித்தது. நான் மண்ணை போட்டு அப்படியே மூடிட்டேன். என் குழந்தைகள் சத்தம் அபி அபி அபி, வாப்பா 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 என்று அந்த மண்ணுக்கு மேலும் அந்த சப்தம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அது அடங்கும் வரை நான் இருந்தேன். அந்த சப்தம் அடங்கிய பிறகு நான் வந்தேன் என்று சொன்னது. அது சொல்லிட்டு அந்த சஹாபி ரசூல்லா பார்க்குறாங்க. கண்மணி நாயகத்தினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. சொன்னாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எழுந்து போயிடுங்க, இந்த இடத்துல இருக்காதீங்க, எழுந்து போயிருங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கப்பட்டவர்கள் தான், அது அறியாமையில் நடந்தது. இஸ்லாத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கிறான். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு முந்தைய காலகட்டத்திலே நடந்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கிறான் என்பது ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டது என்றாலும் கூட இந்த ஒரு நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியாமல் அழுதார்கள். தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார்கள். எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வந்தாங்க. அதே சஹாபிகள் ஒரு கட்டத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்தால் கொண்டாடினார்கள். இது பெரிய விடியல் இல்லையா? எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய அற்புதமான சூழல்களை உருவாக்கினாங்க. குழந்தைகளை எல்லாம் அரட்டுவாங்க, குழந்தைகளின் மீது அன்பு காட்டுங்கள் என்றார்கள். குழந்தைகளை வளர்க்கும் விதத்திலே வித்தியாசத்தை கொண்டு வந்தார்கள். குழந்தைகள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி எத்தனை விஷயங்களை அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். தொழில் துறைகளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்தார்கள். காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை, கொஞ்சமும் பொருந்தாத வியாபாரங்கள், ஏமாற்று நிறைந்திருந்தவை அனைத்தையும் உடைச்சாங்க. மதீனா ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஒரு அப்படியே சுற்றுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சந்தையில் பஜாரில் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வருவாங்க, சுற்றி வருவாங்க. ஒரு கடைக்கு கோதுமை கிடையாது. அந்த கடைக்கிட்ட போகிறாங்க. கோதுமை குவியலாக போட்டு வைத்திருக்கிறது, கையை உள்ளே விடுறாங்க. உள்ளே ஈரமாக இருக்கு. அவன் கேட்டாங்க, என்ன உள்ளே ஈரத்தை வச்சுட்டு மேலே நீங்கள் வந்து காஞ்சதை போட்டு இருக்கிறீங்க? இல்லை லேசா மழை பெஞ்சது. மழை பெஞ்சது இல்லை, ஈரத்தை மேலே போடு, காஞ்சதை உள்ளவை. அப்ப ஈரத்துக்கு சேர்த்து நீங்க இடம் போடுறீங்களா? இது தப்பு இல்லையா? வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு நரக ஓடை இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொன்னான். இதையெல்லாம் கொண்டு வந்து வியாபாரத்தில் ரொம்ப துல்லியமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப கண்ணியமாக நடக்க ஆரம்பித்தாங்க சஹாபிகள்லாம். அவங்களோட வியாபார ஸ்டைலே மாறி போனது.
கொடுக்கல் வாங்கலிலே அவ்வளவு கருணையாக இருந்தாங்க. கடன் பட்டால் அந்த கடனை எவ்வளவு சீக்கிரமாக அடைக்கிறோமோ அதில் கவனமாக இருந்தாங்க. நாளை கடத்தாதவர்களாக இருந்தார்கள். அப்படி பண்பு மிக்கவர்களாக முற்றிலுமாக அந்த மக்களை அப்படியே வார்த்தெடுத்தார்கள். அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் மக்கா வெற்றி அடைகிறது. மக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றுறாங்க. இப்படி கைப்பற்றிய பொழுது அங்கே இருந்த எதிரிகள்லாம் அப்படி ஆடி போனாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அட்டூழியம் அட்டகாசம் செய்தவர்கள். சில பேர் மக்காவை விட்டு ஓடிட்டாங்க. சஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஓடிட்டாங்க, இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பாருங்க என்ன கருணைன்னு பாருங்க. நம்ம படிக்கணும், சும்மா பேசுறது அல்ல சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் பற்றி நம்ம பேசிட்டோம், அப்படி இல்லை, வாழ்க்கையில் கொண்டு வா. அதுதான் இஷ்க் ரசூல், அதுதான் உண்மை ஈமான், அதுதான் உண்மையான மஹப்பத். சும்மா வரலாறுகளை நாம் பேசிட்டு போறோம் என்பதல்ல. உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதா, உங்கள் பேச்சில் இருக்கிறதா, உங்கள் மூச்சில் இருக்கிறதா, உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அது. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடினாங்க. நாங்கள் ஒரு செய்தியை விட்டுட்டு வந்திருக்கிறேன். மக்கால இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் தனக்கு இனிமே கொலை தூக்கு தண்டனை தான். ஏன்னா அந்த தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு மிக தகுதியானவர்கள். அவ்வளவு அட்டகாசம் செஞ்சவங்க, அநியாயம் செய்தவர்கள், சுமையா நாயகியை கொன்றவர்கள், அவர்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்கள், இப்படி பல பேர். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாடாப்படுத்தினவங்க, பிலால் நாயகத்தை பாடாப்படுத்தினவங்க, நிறைய செய்திகள் இருக்கு. ஆக அவர்களுக்கு தூக்கு தண்டனை தருவது என்பது சார பொருத்தமானது. அப்படிப்பட்ட நிலையிலே அத்தனை பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறாங்க. ஆனா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா உடைய மனைவி என்ன செஞ்சாங்க, எங்க போயிட்டாங்க? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஜித்தாக்கு போயிட்டாங்க. மக்கால இருந்து ஜித்தாக்கு. அப்போதே இந்த கப்பல் எல்லாம் இருந்தது, படகு, பெரிய பெரிய படகுகள் இருக்க, எது எங்கேயாவது போயிடலாம், இனிமேல் இருக்கக்கூடாது, இந்த பகுதியை விட்டு ஹிஜாஸை விட்டு எங்கேயாவது போயிடணும் சொல்லி கப்பலையும் ஏறிட்டாங்க. கப்பல் ஏறினா உடனே புறப்படாது இல்லை, பஸ்ஸில் ஏறின மாதிரி உடனே புறப்படுற மாதிரி அதை புறப்படும். அது 6 மணி நேரம் 7 மணி நேரம் கடங்க ஏறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நான் ஆக்கில் ஏறி முடிச்சிருச்சுன்னா போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி வந்து சேர்ந்துட்டாங்க. மனைவி வந்து சேர்ந்து சொன்னாங்க, நீங்கள் வாங்க, அருளும் கருணையும் பரிவும் பாசமும் நேசமும் நிறைந்த ஒருவரிடமிருந்து நான் வர்றேன். நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி பார்த்தீங்களோ அப்படி இல்லை, ஆச்சரியமான ஒரு மனிதர். நீங்கள் அவர்களை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் அவர்களை வந்து பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உங்களுடைய கவனத்தை முழுமையாக இங்கே செலுத்தணும். எல்லாருக்கும் தவறு கொண்டு, ஆனால் கவனம் செலுத்தணும். நம்ம இந்த நிலையிலே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இந்த உஹது யுத்தத்தில் எல்லாம் முஸ்லீம்கள் 70 பேர் கொல்லப்படுவதற்கு அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அவங்க காலித் இப்னு வலீத் அவங்கெல்லாம் அந்த எதிர்ப்படையில் இருந்தாங்க. இல்லை நீங்கள் வாங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு தைரியமாக அழைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறாங்க, என்ன அருமையான ஒரு வாழ்க்கை, என்ன அழகான வழிகாட்டுதல். நீங்கள் கேட்டீங்களா? அவங்களுடைய போதனைகளை நீங்கள் கேட்டீங்களா? காதாழ்த்தினீங்களா? என்னன்னு தெரிஞ்சிங்களா? தெரியாம தான் நீங்கள் எதுக்கு இருந்தீங்க? நீங்கள் வாங்க, உங்களை மன்னிப்பாங்க. என்ன மன்னிப்பாங்களா? மன்னிப்பாங்க, நீங்கள் வாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்களா? மனைவியை நம்பி வந்தாங்க. செய்தி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி வருது, அபூ ஜஹலினுடைய மகனார் வர்றாரு. இப்போ இதில் நல்ல படிப்பினை நமக்கு இருக்கு, கவனிக்க அருமையான பெருமக்களே. அபூ ஜஹலினுடைய மகன், அபூ ஜஹல் எல்லா இலிக்குல்லி நபியின் ஃபிரௌன், எல்லா நபிக்கும் ஒரு ஃபிரௌன் இருந்தான். ஓ ஃபிரௌனி அபூ ஜஹல், என்னுடைய ஃபிரௌன் அபூ ஜஹல் தான். இவன் அந்த ஃபிரௌனுடைய மோசமானவன் அப்படிங்கிறாங்க. அஷத்து ஃபிரௌனி அஷத்து மின் ஃபிரௌனி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த ஃபிரௌனை விட இவன் மோசமானவன். யார்? அபூ ஜஹல். அது ஏன் தெரியுமா? அவன் சாவுற நேரத்தில் நான் ஈமான் கொண்டேன்னா, யாரு?
அந்த ஃபிரௌன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்ட நேரத்தில் நான் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றான். ஆனால் அந்த ஈமான் அங்கீகரிக்கப்படலை. ஆனால் இவன் சாவுற நேரத்துலையும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கடலைன்னு போய் சொல்லுன்னான். எப்படிப்பட்டவன்? அப்படிப்பட்ட அபூஜஹலுடைய மகனார் இக்ரிமா இப்போ வர்றாங்க. தகவல் வருது, யார் சொல்லலாம் இக்ரிமா வர்றாரு, அபூஜஹலுடைய மகன் வர்றாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சந்தோஷமாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்த மேனியோட வெளியில் வரமாட்டாங்க, ரொம்ப வெக்கப்பட்டவங்க. அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கூடாரத்துலேருந்து வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியம் தாங்க இல்லை, என்னை கட்டி அணைக்கிறார்களா, என்ன கட்டி அணைக்கிறாங்களா, நான் எவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அது அல்ல, அடுத்த இன்னொரு செய்தியை பாருங்க. சஹாபிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் அவங்களோட கூடாரத்துக்கு அனுப்பிட்டு சொன்னாங்க, யாரும் அபூஜஹலை பற்றி நீங்கள் பேசாதீங்க, ஏன்னா அவருக்கு வாப்பா, நீங்கள் பேசினா அவருக்கு சங்கடத்தை தரும். அபூஜஹலை பற்றி பேசி அவருக்கு முன்னால் பேசி அவருக்கு நீங்கள் சங்கடத்தை தராதீர்கள் என்றார்கள் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நீங்கள் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கு, எவ்வளவு பேருடைய மனதுகளை நம்ம புண்படுத்திட்டு இருக்கிறோம், எவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்துகிறோம், மன உளைச்சல்களை ஏற்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்துகிட்டார்கள்? இந்த புனிதமான மாதம் பிறந்திருக்கிறது, இது நம்முடைய இதயங்களை வசந்தப்படுத்த வேண்டும், நம்முடைய சொற்களை வசந்தப்படுத்த வேண்டும், நம்முடைய செயல்களை வசந்தப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அற்புதமான மனித குலத்தினுடைய புதிய விடியலாக இருக்கக்கூடிய ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதும் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக அவர்களை எல்லா நிலைகளிலேயும் நாம் பின்பற்றி வாழ்வதற்கும் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய வாழ்வியலில் வளத்தையும் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரின்பநாதர் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ஆண்டகி அவர்களின் 323ஆம் வருட கல்லூரி நாள் விழாவில் தொடர் சொற்பொழிவின் ஆரம்ப நாளான இன்று குத்பா பெரிய பள்ளியின் கத்தீபும் மாஸ்டர் ரஹ்மான் மஹதிர் கல்லூரியின் நிறுவனமாகிய மௌலானா முலாயி அல்ஹாஜ் ஹாமில் ஹஜ்ஜி அஹ்மத் அப்துல் காதர் ஆலிம் மஹ்மரி அவர்களின் மனித குலத்தின் புதிய விடியல் தலைப்பில் பயான் கேட்கப்பட்டு இன்றைய நிகழ்வு நிறைவுற்ற வாய்ப்புள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை சுபஹ் தொழுகைக்கு பிறகு கத்முல் குர்ஆன் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து 6:45 மணி அளவில் சுப்ஹானல்லாஹ் மஜ்லிஸும் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் நாளான நாளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு ஈமானின் அடையாளம் என்ற தலைப்பின் கீழ் மௌலவி அல்ஹாஜ் ஜே.எம். முஹம்மத் வஜூத்தீன் ரிஸ்வி மின்ஹாஜ் அவர்களால் உரை நிகழ்த்திருக்கிறது. பொதுமக்கள் அவர்களும் கொஞ்ச நேரத்தில் மஜ்லிஸ் உரை தந்து சிறப்பித்த திருமாறுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم